அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். முத்தும் பவழமும் கோர்த்து கட்டியது போல் பொன் சிரிப்பு, பொன் சிவப்பு, சின்னத்திரை தந்த பிறை நிலா, என்றும் வண்ண நிலவாய் வெண்திரையில் ஒழிக்கும் வட்ட நிலா, அரசியல் சூடு பிடிக்கும் ரோலில் அட்டகாசமாக நடித்திருக்கும் ஊட்டி பியூட்டி ஸ்மைல் குவீன் வாணி ஜெயராம், வாணி போஜன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்போ, அந்த சீன்ஸ் பார்க்குறப்போ என் ஹார்ட் பீட் படப்படன்னு அடிச்சது இன்னுமே இறங்கலை. ஸோ ஐம் ஸோ தேங்க்ஃபுல். ஐ மீன் கௌஷிக், சிஜு சார் அண்ட் ஷியாம் 3 பேருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. பிகாஸ் ZEE5லேருந்து எனக்கு எப்போ ஃபோன் பண்ணி இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்கிறப்பவே நான் வந்து கண்ணை மூடிட்டு ஒத்துப்பேன். பிகாஸ் ஐ நோ தட் எப்போவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் தான் என்கிட்ட கொண்டு வந்து தருவாங்கன்னு. ஸோ எனக்கு கௌஷிக் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்குறப்போ ஐ செட் ஒரே ஒரு ஒன்லைன் தான் சொன்னார். தென் ஐ வாஸ் லைக், கௌஷிக் கேட்கவே வேண்டாம், நான் பண்ணுறேன், பட் டியூ திங்க் தட் நான் இதுக்கு செட் ஆவேன் நினைக்கிறீங்களா, டியூ திங்க் ஐ கேன் புல் ஆஃப் திஸ் ரோல்? ஹி சார் இல்லை கண்டிப்பாக நீ பண்ணுவேன், நீ சாரை போய் மீட் பண்ணு அப்படின்னாரு. தென் ஐ met SR பிரபாகர் சார், an amazing director. நான் நிறைய ட்ரபிள் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி, கண்டென்ட் கொடுக்குற எடுத்துக்கோங்க. எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஐ செட், கௌஷிக் நான் வந்து இதுலேருந்து பேக் அவுட் ஆகிறேன். பிகாஸ் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ கேன் 100% நடிக்க முடியுமான்னு தெரியாது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு அட்டாக் கொடுத்துட்டேன் அப்பாவே. தென் கௌஷிக் சார் இல்லை நீ பண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் தெரிய வந்தது என்ன ப்ரொடியூசர் எவ்வளோ நல்ல ப்ரொடியூசர்ஸ்ன்ட்டு. இர்ஃபானாக இருக்கட்டும், அபிசராக இருக்கட்டும், தேர் ஒண்டர்ஃபுல் பீப்புள். இப்போ கூட நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன்னா, டிட் ஐ ஈவன் டூ திஸ் டு தெம் அந்த மாதிரி இருக்கும். ஐ ஃபீல் ஸோ பேட் பிகாஸ் ஐ நெவர் பின் அன்ப்ரொஃபஷனல். எந்த ப்ராஜெக்ட்லையும் நான் ப்ரொஃபஷனலாக இருந்ததே கிடையாது. பட் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷனால் ஐ ஹேட் டு பி அன்ப்ரொஃபஷனல் பிகாஸ் ஐ டோல் தம் தட் ஐம் நாட் டூயிங். அதுக்கப்புறம் தே செட் இல்லை நான் இப்போ யோசிக்கிறேன். இப்போ எனக்கு ஆக்சுவலி ரொம்ப எமோஷனாக இருக்குது. அப்படி விட்டுருந்தேன்னா இவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்டை நான் விட்டுருப்பேன். எங்கள் வீட்லேயும் தைரியம் சொல்லி அனுப்புனாங்க, அப்பா கொண்டு ஆகாது, ஹெல்ப் பி ஃபைன், நீ போய் பண்ணு அப்படின்ட்டு. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து, அவ்வளோ எப்படி சொல்கிறது, தேவர் ஆல் லைக், கவலைப்படாதீங்க அப்பா, ஹாஸ்பிட்டல் கூட அப்பாவை இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம். அந்தளவுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோ இல்லை எந்த ஒரு ஐ திங்க் ZEE5, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ZEE5 அண்ட் அபி சார் அண்ட் இர்ஃபான் அண்ட் SR பிரபாகர் சாருக்குமே நான் நிறைய டென்ஷன் கொடுத்துட்டேன் ஸ்டார்டிங்கில். அப்புறம் when I was acting, அதை அத்தனையுமே மறந்து ஒரு சீனும் சரி, ஒரு ஷார்ட்டும் சரி, அவர் வைக்கிறதா இருக்கட்டும், அவர் எவ்வளோ 100% கொடுத்து அந்த விஷயத்த பண்ணுறப்போ எனக்கு ஐ ஃபெல் ஸோ பிளெஸ்ட். லைக் ஷிட், இப்படி டென்ஷன் கொடுத்துட்டோமே அப்படின்ற ஃபீலிங் எனக்கு இன்னுமே இருக்குது. சார் நான் இந்த மேடையில் இத்தனை பேருக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபார் வாட் எவர் ஹேப்பன். ஐ டோன்ட் மைண்ட் சேயிங் தட் பிகாஸ் ஐ ஃபெல் பேட். அண்ட் இன்னைக்கு அதோட அவுட்புட் பார்க்குறப்ப ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி, ஸோ எமோஷ்னல். ஒரு சீனமும் சரி, ஐ ஃபெல் ஸோ பவர்ஃபுல் நடிக்கிறப்போ. ஆஸ் அ உமனாக இந்த படம் இந்த சீரீஸ் பண்ணுறப்போ ஐ ஃபெல்ட், யோசிச்சு பார்ப்பேன், நம்ம அரசியலுக்கு வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒய் காண்ட் நம்ம ஏன் நான் கேட்டே இருப்பேன், அசிஸ்டண்ட்டாக அங்கே தான் இருக்காங்க, சரிதான் யூஸ் டெல்ல, சரிதான் நம்ம அரசியலுக்கு வந்துடலாமான்னு கேட்டே இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் பின் டு, எப்படி சொல்கிறது, எனக்குள்ள நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கு. சீரீஸாக ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கூட இருந்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே தேவர் ஆல் லைக் அ ஃபேமிலி டு மீ. இன்னும் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு, இன்னொரு ஈவெண்ட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன். அண்ட் SR பிரபாகர் சார் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அமீர் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் த பிளெஸிங்ஸ். இங்கே வந்து எங்களோட ஈவெண்ட்டில் இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அனைவருக்கும் நன்றி. எனக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் யூ பின் வெரி கைண்ட் டு மீ. இந்த ப்ராஜெக்ட்டுமே நல்ல இடத்துல போய் சேர்த்துவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். அது சொல்ல மாட்டேன் சார், கண்டென்ட் கேட்டாரு கொடுத்துட்டு. தேங்க்யூ வாணி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம்.